ஹாய் ஆண்களே, வணக்கம். உடல் உறவின் போது பெண்கள் உச்சமடைவதற்கு எவ்வளவு நேரமாகும்? அதை எப்படி உறுதிப்படுத்துவது? பல ஆண்கள் மனதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி இதுதான். பெண் உண்மையாக உச்சமடைந்தாளா? அவளுக்கு முழு திருப்தி கிடைத்ததா? எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? உண்மையை சொன்னால் பெண்களின் உடல் மற்றும் மன உணர்வு ஆண்களை விட மிகவும் சிக்கலானது. அதனால் எல்லா பெண்களும் ஒரே நேரத்தில் உச்சமடைவதில்லை. சில பெண்களுக்கு 5 முதல் 10 நிமிடம் போதும். சிலருக்கு 20 முதல் 40 நிமிடங்கள் வரை தேவைப்படலாம். சில பெண்கள் மன அழுத்தம், பயம், வெட்கம், உடல் சோர்வு காரணமாக உச்சமடையவே முடியாமல் போகலாம். ஆனால் சரியான அணுகுமுறை இருந்தால் பெரும்பாலான பெண்களும் ஆழமான திருப்தியை அனுபவிக்க முடியும். பெண்கள் உச்சமடைவது என்றால் என்ன? பெண்களின் உடலில் மற்றும் மனதில் மிகுந்த இன்ப உணர்வு உருவாகி உடல் முழுவதும் ஒரு வெடிப்பு போல சுக அலை பரவுவதுதான் உச்சநிலை. இந்த நேரத்தில் மூச்சு வேகமாகும், இதய துடிப்பு அதிகரிக்கும், உடல் நடுக்கம் வரும், கண்களை மூடிக்கொள்வார்கள். சிலர் சத்தமாக உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள். சிலர் முழு அமைதியாக இருப்பார்கள், இடுப்பை தானாக நகர்த்துவார்கள். ஒவ்வொரு பெண்ணின் வெளிப்பாடு வேறுபடும். பெண்களுக்கு உச்சமடைய சராசரியாக எவ்வளவு நேரமாகும்? ஆராய்ச்சிகளின்படி பெண்களுக்கு பொதுவாக உணர்ச்சியாக திறக்க 10 முதல் 20 நிமிடம், உடல் முழுமையாக கிளர்ச்சியடைய 15 முதல் 30 நிமிடம், முழு உச்சநிலை அடைய 20 நிமிடங்கள் அல்லது அதற்கு மேல் தேவைப்படும். இதனால்தான் பல பெண்கள் அவசர உடலுறவு பிடிக்காது என்று சொல்வார்கள். இத்தனை விஷயங்கள் ஏன் சில பெண்கள் உச்சமடைவதில்லை என்றாலே இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இப்படி சுடு தண்ணீரில் சோப்பையும் ஷாம்பையும் போட்டு குளிச்சிட்டு வந்தா நாம நோயாளியா இல்லாம வேற எப்படி? குடும்ப பிரச்சனை, வேலை அழுத்தம், மிக நல்ல நேரம், கர்ப்பமாகிவிடும் என்ற பதட்டம், உடலமைப்பு குறித்த தயக்கம் இவையெல்லாம் பாதிக்கும். பச்சில் தண்ணீர். 2. குளித்தல். உணர்ச்சி தொடர்பு இல்லாமை பெண்களுக்கு உடல் மட்டும் போதாது அல்ல, உடலை குளிர்விக்க, பாதுகாப்பு, இறைவன் கொடுத்த இந்த உடல் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் அவளை புரிந்து கொள்கிறார் என்ற உணர்வு இதை நீங்கள் விரும்பினால் தயவு செய்து லைக் செய்வதற்கு பதில் முடிந்தவரை நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் ஷேர் செய்யுங்கள். அது பலரை சென்றடையும். நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கான நன்மையையும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. 4. முன் விளையாட்டு குறைவு. பெண்களின் கிளர்ச்சி பெரும்பாலும் மனதிலும் தோலிலும் தொடங்குகிறது. மென்மையான தொடுதல், அணைத்தல், முத்தம், இனிய வார்த்தைகள், காதோரத்தில் பேசுதல் இவை மிக முக்கியம். பெண்கள் விரும்பும் முக்கிய விஷயம் அவசரமில்லாத அணுகுமுறை. ஒரு பெண் உடலுறவை முழுமையாக அனுபவிக்க பாதுகாப்பு உணர்வு, மென்மை, பொறுமை, கவனம், அவளை கேட்பது இவை தேவை. அவள் உடலை செயல்படுத்த வேண்டிய பொருள் போல பார்க்காமல் உணர்வுகளுடன் இருக்கும் மனிதராக பார்க்கும்போது பெரிய மாற்றம் வரும். பெண்களின் கிளர்ச்சி மெதுவாக அதிகரிக்கும். ஆண்கள் பல நேரங்களில் விரைவாக கிளர்ச்சி அடைவார்கள். ஆனால் பெண்கள் மெதுவாக தீப்பிடிக்கும் மெழுகுவர்த்தி போன்றவர்கள். அதனால் அவசரப்படாமல் இருங்கள். அவளின் உடல் மொழியை கவனியுங்கள். அவள் சுகமாக இருக்கிறாளா? பார்க்கவும் பெண் உச்சநிலைக்கு நெருங்குகிறாள் என்பதை காட்டும் அறிகுறிகள் மூச்சு வேகமாகும். அவள் ஆழமாக மூச்சுவிட ஆரம்பிப்பாள். உடல் சூடாகும். மார்பு, கழுத்து, முகம் சிவப்பாகலாம். இடுப்பு தானாக நகரும். இது அவள் உணர்வில் மூழ்கி வருகிறாள் என்பதற்கான பெரிய அறிகுறி. கட்டுப்படுத்த முடியாத சத்தங்கள். சில பெண்கள் மெதுவாக சத்தமிடுவார்கள், பெயரை அழைப்பார்கள், மூச்சை இழுப்பார்கள். தசை இறுக்கம், கால்கள், வயிறு, இடுப்பு பகுதி இறுக்கமாகும். பெண்கள் உச்சமடைய உதவும் சில முக்கிய விஷயங்கள். 1. நீண்ட முன் விளையாட்டு. பல பெண்களுக்கு இது மிகவும் முக்கியம். மெதுவான முத்தங்கள், தொடுதல், அணைத்தல், காதல் பேச்சு உடலை தயார் செய்கிறது. 2. மனதை கிளர்ச்சியடையச் செய்யுங்கள். பெண்களின் மிகப்பெரிய செக்ஸ் உறுப்பே மனம். அவளை பாராட்டுங்கள், அழகாக உணரச் செய்யுங்கள், விரும்பப்படுகிறாள் என்ற உணர்வு கொடுங்கள். 3. அவளின் விருப்பங்களை கேளுங்கள். ஒவ்வொரு பெண்ணும் வேறுபட்டவர். சிலர் மென்மையை விரும்புவார்கள்,
சிலர் அதிக நெருக்கத்தை விரும்புவார்கள். உனக்கு எப்படி பிடிக்கும் என்று கேட்பது தவறல்ல. 4. நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், விரைவாக முடிக்க வேண்டும் என்ற மனநிலையை விடுங்கள். பெண்கள் பெரும்பாலும் மெதுவான அனுபவத்தை ரசிப்பார்கள். 5. உணர்ச்சி இணைப்பு உடல் உறவுக்குப் பிறகும் அணைத்துக் கொள்ளுங்கள், பேசுங்கள், அன்பு காட்டுங்கள். இதனால் அடுத்த முறை அவள் இன்னும் திறந்து கொள்வாள். பெண்கள் போலியாக உச்சமடைவது ஏன்? பல பெண்கள் ஆண் மனம் உடையக்கூடாது, சீக்கிரம் முடிந்துவிடட்டும், நான் உச்சமடையவில்லை என்று சொல்ல வெட்கம் என்ற காரணங்களால் போலியாக நடிக்கலாம். அதனால் அவளை அழுத்தப்படுத்த வேண்டாம். உச்சமடைந்தாயா என்று தொடர்ந்து கேட்க வேண்டாம். அவள் சுகமாக இருக்கிறாளா என்பதை முக்கியமாக பாருங்கள். பெண்களுக்கு எல்லா முறையும் உச்சநிலை அவசியமா? இல்லை. சில நேரங்களில் பெண்கள் நெருக்கம், அன்பு அணைப்பு, மன அமைதி இவற்றையே அதிகமாக ரசிப்பார்கள். உச்சநிலை மட்டும்தான் வெற்றி என்ற எண்ணம் தவறு. பெண்களின் திருப்தியை அதிகரிக்கும் வாழ்க்கை முறைகள் நல்ல உணவு, உடல் ஆரோக்கியம், இன்ப உணர்வையும் பாதிக்கும். போதுமான தூக்கம் சோர்வான உடல் இன்பத்தை அனுபவிக்க சிரமப்படும். மன அழுத்த கட்டுப்பாடு அமைதியான மனம் அதிக கிளர்ச்சியை உருவாக்கும். உடற்பயிற்சி இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் உணர்வு மேம்படும். ஆண்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கிய உண்மை பெண்களுக்கு எவ்வளவு நேரம் என்பதைக் காட்டிலும் எவ்வளவு உணர்வுடன் நடந்து கொண்டீர்கள் என்பதுதான் முக்கியம். அன்பு பிளஸ் பொறுமை பிளஸ் கவனம் சமம் பெண்களின் உண்மையான திருப்தி. இறுதி சுருக்கம் பெண்கள் உச்சமடைவதற்கு சில நிமிடங்கள் போதுமானதாக இருக்கலாம். சிலருக்கு அதிக நேரம் தேவைப்படலாம். மனநிலை மிகப்பெரிய பாதிப்பு உண்டு. முன் விளையாட்டு மிகவும் முக்கியம். மென்மையான அணுகுமுறை பெண்களுக்கு பிடிக்கும் உணர்ச்சி தொடர்பு இருந்தால் இன்பம் அதிகரிக்கும். உடல் உறவு என்பது முடித்துவிடும் செயல் அல்ல. இருவரும் ஒன்றாக உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் நெருக்கமான அனுபவம். என்ன பெண்களே, நான் சொல்வது சரிதானே?